வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். எலிக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு அப்படின்ற மாரி எல்லாரும் யோசிப்பாங்க. சரி, இப்ப முன்னாடியே போய் பாருங்களேன். நம்ம வீட்லலாம் எலி பொறி வைப்போம். கரெக்ட்டா அந்த எலி வந்து மாட்டிக்கும். என்னய்யா இந்த எலி ஒரு முட்டாளா இருக்கு அப்படின்னு. ஆனா அதோடைய பசி அதுக்கு தான் தெரியும். எதுவுமே கிடைக்கலன்னா கிடைச்ச ஏதோ ஒண்ண சாப்பிட்டு மாட்டிக்கவாது செய்வோமே அப்படின்னு சொல்லி அந்த வேகத்துல தான் எலி வந்து மாட்டும். அது தெரியாம போய் பொறியில விழுகுது அப்படின்லாம் நம்மளால நம்பவே முடியாது. ஏன்னா, இப்ப நடந்த ஒரு ரிசர்ச் அப்படி. ஏன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஷாக் ஆகுற மாரி ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க. ஒரு எலிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் டப்புன்னு பண்ணியிருக்கு இன்னொரு எலி அப்படின்னு. என்னன்னா, அந்த எலிக்கு டப்புன்னு மூச்சு நின்றுச்சு போல. அதனால அது அப்படியே கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமையில இருந்திருக்கு. அப்ப இன்னொரு எலி கரெக்ட்டா போய் அதோட வாயோட வாய் வச்சு ஊதுறது, அண்ட் அந்த மூச்சு குழாய் இருக்கு பாருங்க, அதுல போய் அந்த நாக்க அடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நாக்க தனியா இழுத்து அதுக்கப்புறமா அது மூச்சு குடுக்குது அப்படின்ற விஷயத்த அந்த சயின்டிஸ்ட் பார்த்து செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா, இது மனுஷங்களான நமக்கே இவ்ளோ தெரியாது. எலிக்கு எவ்ளோ தெரிஞ்சிருக்கு பாருங்க. அது மேபி அந்த எலி டாக்டர் எலியா இருக்கும் போல. அந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எலிகளுக்குமே அறிவு இருக்கு. அதால நெனச்சா என்ன வேணா பண்ண முடியும். நம்ம மான்ஸ்டர் அப்படின்னு ஒரு படம் கூட பார்த்திருப்போம். என்னென்ன மாரியான மேட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாரி எலி அட்டகாசம் பண்ணும் தான். ஆனா எலிக்கு அதிகமான அறிவு இருக்கு அப்படின்றது அந்த சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கே அந்த எலி ப்ரூவ் பண்ணிருச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாட்டு பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் பிடிக்கும். அதனால தான் ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச பாட்டு இன்னொருத்தவங்களுக்கு அவ்வளவா பிடிக்கிறது இல்ல. அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு மத்தவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. இதே மாரி தான் பிளான்ட்ஸ்க்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளான்ட்ஸ்க்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பிளான்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் வேகம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்திருக்காங்க. அதோடைய வளர்ச்சியின் வேகம். அது ஓரளவுக்கு நார்மலா ஒரு பிளான்ட் எப்படி வளருமோ அப்படியே தான் வளர்ந்திருக்கு. ஆனா அதுவே மியூசிக்க ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மியூசிக்கா ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியன் ஸ்டைல்ல மியூசிக்க ப்ளே பண்ணும்போது பிளான்ட் உடைய வளர்ச்சி நார்மலா இருந்தத விட கொஞ்சம் வேகமா இருக்கு. அதுவே வெஸ்டர்ன் சைடுல ப்ளே பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி பிளான்ட்ஸ் உடைய வேகமானது இருக்கு. ஆனா இந்த 2 சைடுலயுமே இல்லாம தனி ஸ்டைலா ஒண்ணு ஹிப் ஹாப் இருக்கு பாருங்க. ஹிப் ஹாப் உடைய சைடுல ப்ளே பண்ணும்போது, அங்க பெரிய அளவுல எந்த வளர்ச்சியும் கிடையாது. நார்மலா என்ன பிளான்ட் எப்படி வளருமோ, அத விட வளர்ச்சி கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வளர்ச்சியின் வேகம் மட்டும் தான். எப்பவுமே பிளான்ட் உடைய குரோத் ஆஸ் யூசுவல் என்ன இருக்கோ அந்த சீட்ல, அதே மாரி தான் வளரும். ஆனா வளரக்கூடிய வேகம் அப்படின்றது இந்தியன் சைடா எடுத்துக்கலாம். இல்லன்னா வெஸ்டர்ன் சைடு. இந்த 2த்துக்குமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த 2 ஸ்டைல் ஆஃப் மியூசிக்குமே புடிச்சிருக்கு பிளான்ட்ஸ்க்கு. ஆனா ஹிப் ஹாப் அதுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஆனா வளர்ச்சியில வேகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்காக நெறைய ஸ்டடீஸுமே இருக்கு நமக்கு தெரியும். ஈவன் பிளான்ட்ஸே சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு அதுக்கான டிவைஸும் வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்ஸுமே தனித்துவமான சவுண்ட்ஸ வந்து குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கேட்டகரி ஆஃப் பிளான்ட்ஸ் ரொம்ப யூனிக்கான சவுண்ட்ஸ பிரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம பிளான்ட்ஸ்க்கும் சவுண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன ஸ்டைல் ஆஃப் மியூசிக்க போடுறோமோ, அந்த ஸ்டைல்ல தான் அது வளரும் அப்படின்னு சொல்றாங்க. 2025ல அதாவது இப்போ இந்த வருஷம் ஓப்பன் பண்ணீங்கனாலே பேபீஸோட வீடியோஸ் நெறைய வரும். ஏன்னா அதிகமா அது பார்ப்பீங்கன்னா, அது வந்துரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நெறைய குழந்தைங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது, "என்னப்பா இது அடல்ட்டா என்ன எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்க? அந்த பேபி எப்படி குடுக்குது பாருங்க" அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா அடல்ட்டோடைய எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரியே பேபீஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன குடுக்குறாங்க. ஈவன் தோ அது ஒரு 4 வயசுலயே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் அவங்களால மட்டும் தான் குடுக்க முடியும். 4 வயசு என்னப்பா 2 1/2 வயசே போதும். அதிலேயே ஸ்டார்ட் தான் அப்படின்ற மாரி அங்கிருந்தே எமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க சோகமா இருக்கிற மாரி இருக்கிறது, இல்லன்னா அழுகுறதுக்கு முன்னாடி குடுக்குற அந்த எமோஷன் இதெல்லாம் அடல்ட்டோடைய பிரெயினுக்கு மட்டும் தான் வரும். ஆனா இப்பல்லாம் குழந்தைகளுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் நம்மளே இந்த டப் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல ஆக்டர் என்ன மாதிரியான எமோஷன், எக்ஸ்பிரஷன்லாம் குடுத்துருக்காங்களோ, அத அப்படியே காப்பி பண்ணணும்னு நெனச்சு ரிப்பீட்டடா அந்த குழந்தை பார்த்து அதே மாதிரியான எக்ஸ்பிரஷன குடுக்குது. ஸோ இதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் நாமளும் தான் குழந்தையா இருந்திருக்கோம். நமக்கு அழுகுறது, சிரிக்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்படிலாம் எமோஷன் குடுப்போமா? மாட்டோம். ஆனா டிஜிட்டல் எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது தான் பெரிய ரீசனா சொல்றாங்க. ஏன்னா இப்போ டிஜிட்டல் அந்த ஸ்டடீஸ்ல பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு டிஜிட்டல் எக்ஸ்போஷர் அதாவது ஸ்கிரீன் டைம் இருக்கோ, அந்த அளவுக்கு குழந்தைங்களால ஈஸியா அந்த புதுசான எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த குழந்தைங்க குறிப்பா இந்த ஜென்ஸி இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தா, என்ன வேற லெவல் பண்ணுது அப்படின்ற மாரி இருக்கும். சரி, இது இந்த வருஷம் பிறந்தது தான். 2024ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே பாருங்க, அது இந்த வருஷத்துக்கு வரும்போது ஒரு 2 வயசு அந்த மாரிலாம் ஆயிருது இல்லையா? ஸோ அதனால ஆல்மோஸ்ட் அவங்களுக்கான எக்ஸ்பிரஷன் எல்லாமே அடல்ட் எந்த அளவுக்கு குடுப்பாங்களோ, அந்த அளவுக்கு குடுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தைனால எது கெட்டது, எது நல்லது அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு அத அப்படியே தவழ்ந்து நிக்கிறதுக்காக ட்ரை பண்ற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களே எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்க்கிள் ஹில்ஸ் ஏறுற மாதிரியான ஒரு வீடியோ. அதுல அது ஹில்ஸ் ஏறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணும். அதால முடியாது. சப்போர்ட் பண்றதுக்காக எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் அப்படியே வந்து அத சப்போர்ட் பண்ணி அந்த ஹில்ஸ் மேல ஏத்திடும். அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா? அந்த ஷேப் இந்த சர்க்கிள் ஷேப்ப தள்ளி விட்டு கீழயே விழுக வச்சுரும். இதெல்லாம் வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்க அவங்களுடைய ரியாக்ஷன பார்க்கணும் அப்படின்றதுக்காக, அவங்களுக்காக ஒரு பேலட் குடுக்குறாங்க. அதுல
ட்ரையாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள் அப்படின்னு சொல்லி 3யுமே அந்த குழந்தைகிட்ட காட்டுறாங்க. அந்த குழந்தை கரெக்ட்டா ட்ரையாங்கிள மட்டுமே சூஸ் பண்ணுது. ஏன்னா, ஒரு குழந்தைனால எது கெட்டது, எது நல்லதுன்றத ஈஸியா டிசைட் பண்ண முடியுதுன்றது இதிலேயே ப்ரூவ் ஆயிருச்சு. ட்ரையாங்கிள் தான் அந்த சர்க்கிள் மேல ஏறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா, ஸ்கொயர் தள்ளி தான் விட்டுச்சு. ஸோ, அதனால ரொம்ப கிளியராவே அந்த குழந்தைங்களால ஜட்ஜ்மென்ட் எடுக்க முடியுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பிராண்டிங் அப்படின்றதுக்கு இதுதான்ப்பா எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி வெறும் தண்ணிய மட்டுமே அந்த டின் இருக்கும் இல்லையா? நம்ம யூசுவலா அந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்போம்ல, அதுக்காக ஒரு டின் வச்சிருப்பாங்கல்ல. அந்த அலுமினியம் டின்ல அழகா ஃபில் பண்ணி அந்த தண்ணியவே சேல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா, அந்த தண்ணிக்கு ஒரு சூப்பரான பேர வச்சு குவாலிட்டியா பிராண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தண்ணியோட சேல் எங்கேயோ எகிறிட்டு போயிடுச்சு. இன்ஃபாக்ட் நம்ம குடிக்கிற தண்ணி தான், நார்மல் தண்ணி தான். இருந்தாலும் அத டின்னுக்குள்ள போட்டு அடைச்சாங்க. இப்போ அந்த ஓனர் பேரோ, அந்த பிராண்டோட பேரோ சொல்லப் போறது கிடையாது. இருந்தாலும் அந்த பிராண்டோட இப்ப வொர்த் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெறும் தண்ணியா இருந்தாலும் சரி, அத விக்கிற வகையில வித்தா கண்டிப்பா மக்கள் வாங்குவாங்க அப்படின்றதுக்கு இவங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்கள கொண்டு வந்தேன். கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாரி அடுத்த எபிசோட்ல சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.